ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறீங்க நல்ல தகப்பனே, இந்த நல்ல காலை வேலைக்காக நன்றியோடு நாங்கள் உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல ஒரு குளிர்ந்த சூழ்நிலையில சுவாமி அமைதியாக உடைய பாதத்தில் அமர்ந்து உடைய வசனங்களை தியானிக்க வந்திருக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். இந்த நாளின் தியான வேலையை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்து அதன் மூலமாக பிரயோஜனப்படுத்தி சுவாமி நாங்கள் இன்னும் அதிகமாய் உண்மை அறிந்து கொள்ள, இன்னும் உண்மை போல வாழ எங்களுக்கு உதவி செய்யும். ஆவியானவர் இந்த நேரத்தை பொறுப்பேற்றுக் கொள்ளும், எங்களுக்கு கற்றுத்தாரோம். எங்களை இந்த சமூகத்துல தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்பேற்றுக் கொள்ளும், வழி நடத்தும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். குட் மார்னிங். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினாலே உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு யார் பாட போறா? ஷீலாவா? ஆமாங்க ஆண்டி. 2 ஸ்டான்ஸா பாருங்க. சரிங்க ஆண்டி. சரி. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினால் இன்னல் துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நான் காணும் போது அவர் பாதம் வீழ்ந்து பணிந்தேன், ஆனந்த கண்ணீர் வடித்தேன். எந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாளை சுதந்தரிப்பேன். எந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாளை சுதந்தரிப்பேன். கஷ்டம் கண்ணீர் நிறைந்த உலகை கடந்தென்று நான் மறைவேன். கஷ்டம் கண்ணீர் நிறைந்த உலகை கடந்தென்று நான் மறைவேன். ஜீவ ஊற்றருகே என்னை நடத்தி சென்றே தேவன் கண்ணீரை துடைத்திடுவார். ஜீவ ஊற்றருகே என்னை நடத்தி சென்றே தேவன் கண்ணீரை துடைத்திடுவார். அவர் பாதம் வீழ்ந்து பணிந்தேன், ஆனந்த கண்ணீர் வடித்தேன். எந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாளை சுதந்தரிப்பேன். எந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாளை சுதந்தரிப்பேன். ஆமென், ஆமென். ஆமென், ஆமென். தேங்க்யூ ஷீலா. அழகா பண்ணீங்க. சூப்பர் ஷீலா. தேங்க்யூங்கக்கா. அடுத்த வாரம் யாருன்றத யோசிச்சுக்கலாம். அடுத்த வாரம் யார் பாட போறீங்கன்னு முடிவுல சொல்லுங்க. அது அடுத்த வாரம் நான் சொன்ன மாதிரி அடுத்த வாரம் இல்ல, அதுக்கு அடுத்த வாரம், அதாவது 29 இல்ல, சரியா? அப்போ 7ஆம் தேதி, அடுத்தது 7ஆம் தேதின்னு நினைக்கிறேன். அடுத்த மண்டே, ஜூலை 7 அன்னைக்கு வச்சுக்கலாம். அன்னைக்கு யார் பாட போறீங்கன்னு யோசிச்சுக்கோங்க, அன்னைக்கு பாடுங்க. ஓகே. இந்த பாட்டு ஆண்டி, இந்த பாட்டு எங்களுக்கு ஊழியத்துல இன்னும் அதிகமா எங்களை உற்சாகப்படுத்துங்க ஆண்டி. ஆமா ஆமா, கேக்குறவங்க எல்லாருக்குமே அப்படித்தான். ஆமாங்க. அர்த்தமுள்ள அக்கா, பாடல். இந்த பாட்டு சொல்லு. எனக்கு ரொம்ப பிடிச்சமான பாட்டுக்கா. நான் டெய்லி ஒருக்கா பாடிடுவேன். அப்பதான் எனக்கு வந்து ஹெவன் ஞாபகம் ஒரு தொடர்பு இருக்கிற அதான் மாதிரி. அதான் ரொம்ப பிடிக்கும். நீங்க அழகா, நீங்க ரொம்ப அழகா பாடுனீங்க. ஆமா, தேங்க்யூ. அந்த பொண்ணு ரொம்ப அழகா பாடியிருக்காங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. இது ரியல்மி யாரு? ரியல்மி யாரு? விஜயா.
யாருமா? ஓ, விஜயா. விஜயா, சரி சரி. இப்ப சித்தி தான் வரலையோ? ஓகே. சரி, நம்ம இதுலதான் நம்ம நிறுத்தி போனோம். அதாவது 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பார்த்து கொண்டிருந்தோம். 6ஆம் வசனத்துல நாம அதுல முதல் 3 சொற்றொடர்கள் கர்த்தருடைய பிறப்பை குறித்து சொல்லுவதாக பார்த்தோம். இப்ப அதற்கு பின்பாக இருக்கிற பகுதிகளில் பார்த்தீங்கன்னா 5 குறிப்புகள் உண்டு. அந்த 5 குறிப்பிலும் கர்த்தருடைய குணாதிசயங்களை சொல்லுவதாக நாம் பார்க்கிறோம். அதுல முதல்ல இருக்கிறது ஆலோசனை கர்த்தர், அதிசயமானவர். ஃபர்ஸ்ட் அது அதிசயம். அது அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், இது ரெண்டும். அதை நம்ம பார்க்கும்போது நம்ம போன தடவையே பார்த்தோம். அது அவருடைய ஞானத்தையும் அவருடைய ஆலோசனைகளையும் நாம் பார்த்தோம். எப்படி பெரும் தலைவர்கள் எல்லாம், ஜார்ஜ் வாஷிங்டன், குயின் விக்டோரியா, இந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்கள்லாம் எப்படி அவர்கள் கர்த்தருடைய வேதத்தினாலே வழி நடத்தப்பட்டு, கர்த்தரால் வழி நடத்தப்பட்டு ஒரு நாட்டை ஆளணும்னு சொன்னா அந்த உதவி இல்லாம எதுவும் செய்ய முடியாதுங்கிற நம்பிக்கையில இருந்த மக்களாய் அவர்களெல்லாம் அந்த பெரிய நாட்டை அவர்கள் ஆண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கிலாந்து ஆகட்டும், அமெரிக்காவாகட்டும், எல்லாமே மிகப்பெரிய நாடுகள். ஆனா அது இன்றைக்கும் பெரியதாய் இருக்கிறது, உலகத்தை வழி நடத்துகிறதா இருக்கிறது. அந்த தலைவர்கள் இப்படியாக அவர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். நம் தலைவர்களும் அப்படி மாறணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும், அவ்வளவுதான். இன்றைக்கு இருக்கிற நம்முடைய தலைவர்களுக்கு இதை பற்றிய ஒரு அறிவே இல்லாதவர்களா இருக்கிறார்கள். ஆனால் நாம் ஜெபித்தால் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றுவார். எத்தனையோ காரியங்களா மாற்றிக்கிட்டே வராரு. எதிர்பாராத விதமாக வித்தியாசமாக ஆண்டவர் செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். அதனால நாம் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. தொடர்ந்து ஜெபிப்போம், அதனுடைய பலன்களை காண்போம். இப்போ அடுத்ததா நம்ம இங்க பார்க்க போறது என்னன்னு சொன்னா, அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், அப்புறம் வல்லமையுள்ள தேவன், வல்லமையுள்ள மைட்டி காட். நம்ம இது விளக்கணும்னே அவசியம் இல்லை, நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் நம் கர்த்தர் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு வல்லவர், எவ்வளவு பெரிய காரியங்களை செய்கிறவர் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஸோ இஸ் அ மைட்டி காட். அடுத்ததா நித்திய பிதான்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த அவர் குமாரன் கொடுக்கப்பட்டாருன்னு சொல்லி முதல்ல பார்த்தோம். இப்ப அவருடைய ஒரு பெயர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நித்திய பிதா. இதுல இருந்துதான் நம்ம நல்லா புரிந்து கொள்ளுகிறோம். குமாரன், பிதா, ஆவியானவர் 3 பேரும் திரியேகமாய் ஒன்றாய் இருக்கிறாங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். போன வாரமே அதை தெளிவா பார்த்தோம். இங்கேயும் அவருடைய பெயராய் நித்திய நாமமாய் நித்திய பிதா என்கிறதை நாம் பார்க்கிறோம். கடைசியா அவருக்கு ஒரு பெயர் கொடுத்திருக்கு. இது என்ன நித்திய பிதான்றதுக்கு இன்னொரு விதமா நம்ம புரிஞ்சு கொள்றது, அவர் எப்படி ஒரு மேய்ப்பராய் நம்மை வழி நடத்துகிறார், ஒரு தகப்பனாய் இருந்து வழி நடத்துகிறார். நம்ம ஆண்டவரை பல நிலைகளிலே நாம் அவரை நமக்கு ஏற்ற விதமாக உருவகப்படுத்தி கொள்ள முடியும். ஏன்னா அவ்வளவு க்ளோஸ் அவர். இது யாராலையும், உலக உறவில் இருக்கிற எந்த பெயராலையும் நிறைவேற்ற முடியாத அந்த ஒரு அன்பின் நெருக்கம் நம்ம ஆண்டவரால் கொடுக்க முடியும். ஒரு தகப்பனாக, ஒரு சகோதரனாக, நண்பனாக, தோழனாக, ஏன் கணவனாக, எல்லாமே அவரால் செய்ய முடியும். எல்லா நிலையிலும் அவர் இருந்து நம்மை புரிந்து கொள்ள, நம்ம இதுல புரிய முடியாதது அவங்க புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைப்போம். அவங்க புரியாது, ஆனா யாருமே புரிய முடியாத அளவுல இருந்தாலும் கர்த்தர் நம்மை புரிந்து கொள்வார். அதான் நமக்கு இருக்கிற ஒரு ஆறுதல். அதனாலதான் அவருக்கு நித்திய பிதா. அதுவும் நித்திய பிதா. ஏதோ கொஞ்சம் நம்ம தகப்பன், நம்ம பெற்றோரெல்லாம் வாழ்நாள் குறுகினவர்கள். ஒரு காலகட்டத்துல அவர்களை நம்ம பிரிந்துதான் ஆக வேண்டும். உலகத்தின் உறவுகள் எல்லாருமே அப்படிதான். ஆனா நம் ஆண்டவர் நித்திய பிதா, எப்பொழுது உள்ளவர். அடுத்ததா பிரின்ஸ் ஆஃப் பீஸ். பிரின்ஸ் ஆஃப் பீஸ்ன்னு சொன்னா சமாதான பிரபு.
இந்த பெயர் அவருக்கு கொடுத்திருக்கிறதற்கு காரணம் அந்த பெயர் வந்து அவ்வளவு முக்கியத்துவமானது. ஏன்னா இன்னைக்கு எவ்வளவு தேவைன்னு நமக்கு தெரியுது இல்லையா? உலகம் முழுவதிலும் எது இல்லைன்னா சமாதானம் தான் இல்லை. எல்லாம் உண்டு, எல்லாம் முன்னேறிட்டு இருக்காங்க. எவ்வளவு ஒரு ஒரு நாடு போட்டி போட்டு கொண்டு முன்னேறுகிறார்கள். ரொம்ப அல்ட்ரா மாடர்ன் ஏஐ டெக்னாலஜி, என்ன என்ன குறைவு, எல்லாமே வந்துருச்சு. அவங்களால எல்லாமே செய்ய முடியும். சமாதானத்தை மாத்திரம்தான் கொடுக்க முடியாது. யார அது வந்து மனுஷரால கொடுக்கவே முடியாது. அந்த சமாதானம் நிலையானதும் அல்ல. பேசுறாங்க, நாடுக்கு நாடு கூடி கூடி பேசுறாங்க. ஆனா அவங்களால சமாதானத்தை கொண்டு வர முடியல. ஆனா இயேசு கிறிஸ்து பிறந்தப்பவே தூதர்கள் வந்து சொன்னது என்னன்னு சொன்னா, உன்னதத்திலே மகிமை, பூமியிலே சமாதானம். சமாதானம். அப்போ மனுஷர் மேல் பிரியம். இதுல உன்னதத்திலே மகிமை அது வந்து நமக்கு புரியாத ஒன்று, நம்ம நம்புற ஒன்று. சரி, அது இருக்குது. ஆனா அந்த பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் இயேசு கிறிஸ்து பிறந்து 2000 வருஷமும் ஆயிடுச்சு. ஆனா இன்னுமே அது இன்னும் நிறைவேறவே இல்லை. அந்த ஒரு நிலைமை எப்பதான் நிறைவேறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1000 வருஷ அரசாட்சியில தான் அது முழுமையாய் பூரணப்படும். இந்த நாட்கள்ல அவர் வந்து அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் அதை தர முடியும். நாம் அதை பெற்றுக்கொள்ளுகிற அளவுல நாம் அந்த ஒரு விசுவாசத்துல அவருடைய பிள்ளைகளாய் நாம் ரட்சிக்கப்பட்டவர்களாய் நாம் அவரை பின்பற்றுகிறவர்களாய் இருக்கும்போது நிச்சயமாக ஒரு தனி மனிதனோ அல்லது அவன் குடும்பத்துக்கோ அல்லது அவனுடைய நாட்டுக்கோ கட்டாயமா தர முடியும். ஆனா முழு உலகமும் பூமி எங்கும் சமாதானம் எப்போ வரும்னு சொன்னா 1000 வருஷ அரசாட்சியில தான் வரும். சரி, இப்ப எப்படி தனி மனிதன் அதை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அது இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான், விசுவாசத்தினாலதான் அதை நாம பெற்றுக்கொள்ள முடியும். அது அது எப்படி, அந்த பீஸ் எப்படி இருக்கும், அந்த சமாதானம் எப்படி இருக்கும்னு சொன்னா, முதலாவது கடவுளோடு சமாதானம், தேவனோடு சமாதானம். அப்புறம் தேவனிடத்திலிருந்து தேவன் கொடுக்கும் சமாதானம். மூன்றாவது தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிற சமாதானம். பீஸ் வித் காட், பீஸ் ஆஃப் காட் அண்ட் பீஸ் ஃப்ரம் காட். அதாவது தேவனோடு ஒப்புரவாகி முதல் சமாதானம். அது நீங்க ரட்சிப்படையும் போது, பாவத்தை அறிக்கை செய்து மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் போது தேவனோடு நீங்கள் சமாதானப்படுகிறீர்கள். இல்லைன்னா அது வரைக்கும் நீங்க தேவனுக்கு பகைஞனாய் இருந்திருக்கீர்கள். அது எல்லா பவுலுடைய ஒவ்வொரு நிருபத்திலும் நாம் அதை வாசிக்கிறோம். முன்பு நீங்கள் பாவத்தில் இருந்தீங்க, தூரமா இருந்தீங்க, அந்தகாரத்தில் இருந்தீங்க, இப்படின்னு எல்லாம் நாம பாக்குறோம். அதெல்லாம் மாறுறதுக்கு முதல்ல நாம செய்ய வேண்டியது தேவனோடு சமாதானம். அது மனம் திரும்புதலோடும் பாவ மன்னிப்போடும் தான் அதை பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப அதை தேவனோடு நம்ம சமாதானம் ஆகும்போது, ஒப்புரவு ஆகும்போது, இப்ப நம்ம மனுஷத்தே ரெண்டு பேரும் சண்டை போட்டோம்னா நம்ம என்ன செய்யறோம், கை கொடுத்து சாரின்னு சொல்லி ரெண்டு பேரும் கையை குலுக்கிக்கிறோம்ல, அதுதான் ரட்சிப்பு நேரம். அடுத்ததா நம்முடைய உள்ளத்துல ஒரு சமாதானம் கிடைக்கும். ஒரு ஒரு என்ன சொல்றது, அது ஒரு இனம் புரியாத சந்தோஷம், ரட்சிப்பின் மகிழ்ச்சி, ரட்சிப்பின் சமாதானம். அது வந்து இயேசு கிறிஸ்துவன் இடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிறோம். கடவுளிடத்திலிருந்து, தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறோம். அது தேவனுடைய சமாதானம். இதைத்தான் நாம புரிந்து கொள்ள வேண்டும். இதுக்கு வந்து வசனங்கள் ஆதாரமா நம்ம பார்க்கிறோம். ரோமர், பவுல் வந்து ரோமருக்கு எழுதின நிருபத்துல, பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்துல, கொலோசியருக்கு எழுதின நிருபத்துல, இது எல்லாவற்றிலும் நம்ம பார்க்கிறோம் எப்படி அவர் இரு திறத்தாரையும் ஒழுங்குபடுத்தி பூமிக்கும் வானத்துக்கும், மேலோகத்துக்கும் பூமிக்கும் ஒப்புரவாகுதலை கொண்டு வந்து அந்த த்ரூ ரெக்கன்சிலியேஷன் அந்த சமாதானம் நமக்கு கிடைக்குது. அது புத்தி கெட்டாத சமாதானம், அது உலகம் தரக்கூடாத சமாதானம். அந்த சமாதானத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். அதை வேற யாரும் தர முடியாது, யாரும் எடுத்து விடவும் முடியாது.
அந்த சமாதானத்தை பெற்றிருப்போமானால் அதை எந்த சம்பவமோ எந்த மனிதரோ அதை என்ன செய்ய முடியாது, நம்மிடத்திலிருந்து பிரிக்க முடியாது. நாம பிரிக்கவும் விடக்கூடாது. முயற்சிப்பாங்க, பிசாசு மூலமா நிறைய முயற்சி வரும், அந்த சமாதானத்தை எடுக்கிறதற்கான சூழ்நிலைகள் உருவாகும். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நாம் இருப்போமானால் நமக்கு அது தெரியும். அந்த நேரத்துல நம்ம ஜாக்கிரதையா இருந்தோமானால் நாம் அந்த சமாதானத்தை அனுபவிக்கிறவர்களாய் மாறிவிடுவோம். நாம் அதை இழக்க இடம் கொடுக்க மாட்டோம். சரி, 7ஆம் வசனத்துல ஒரே டவுட். பீஸ் ஆஃப் காட் உலகம் தரக்கூடாத சமாதானம், புத்தி கெட்டாத பீஸ் ஃப்ரம் காட், அது ஒப்புரவாகுதல் மூலமாக. ஆமா இல்லையா? ஆமா, இரு திறத்தார் ஒன்று சேர்றது, பூமிக்கும் வானத்துக்கும் சேர்றது, அதெல்லாம் தான் என்னது, அது ஃப்ரம் காட். பீஸ் ஆஃப் காட் தான் புத்தி கெட்டாத தெய்வீக சமாதானம். முதல்ல தேவனோடு ஒப்புரவாகிறது. நாம் ஒரு தனி ஆத்மாவும் தேவனோடு ஒப்புரவாகிறது. நம்ம எப்படி நெருங்க முடியும்? தேவனை நெருங்கவே முடியாது. ஏன்னா நாம பாவிகள், அவர் பரிசுத்தர். அப்ப நமக்கும் அவருக்கும் எப்படி அந்த தொடர்பு இருக்கும்? பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் போது, நம்ம பாவத்தை அறிக்கை செய்து மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் போது, அந்த நேரத்தில் அதுதான் பீஸ் வித் காட். சரியா? சரி, இப்ப நம்ம 7ஆம் வசனத்துக்கு போவோம். 7ஆம் வசனத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்னா, தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். இப்ப நம்ம எதை பற்றி பேசிட்டு இருக்கோம்னு சொன்னா, இந்த கர்த்தருடைய பிறப்பை தொடர்ந்து அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ அதுல அத நம்ம பார்க்கிறோம். தாவீதோடு பண்ணின உடன்படிக்கையின் பிரகாரமாக அவர் அதை நிலைநிறுத்தும்படியாக அவர் என்ன செய்யறாரு, அந்த சமாதானத்துக்கு முடிவில்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. சமாதானம் அப்படின்னு சொன்னா ஒருவேளை அந்த சமாதானம் ஏதோ யுத்தம் இல்லாத ஒரு சமாதானம் அல்ல, யுத்தம் இருந்தாலும் அதன் மத்தியிலும் இருக்கக்கூடிய ஒரு சமாதானம். அந்த மாதிரி சமாதானம் தான். அதான் நான் சொன்னேன், பிரச்சனைகள் இருந்தாலும் அதன் மத்தியிலே இருக்கக்கூடிய ஒரு சமாதானம். இப்படிப்பட்ட அந்த சமாதானம் இந்த உலகில நமக்கு கொஞ்சம் அனுபவித்தாலும் பூரணமாய் அதை எப்பொழுது அனுபவிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 வருஷ அரசாட்சியில தான். இந்த தாவீதின் ராஜ்யத்தையும் அவர் கொடுக்கிற அந்த சமாதானத்தையும் குறித்து ஹேண்டல் அப்படிங்கிறவர் நல்ல ஒரு பாடல் எழுதியிருக்கிறாரு. அந்த பாடலுக்கு பேரு மெசாயா. அந்த பாட்டு தான். அந்த பாட்டுல ஒரு இடம் வரும், அண்ட் ஹீ ஷல் ரெயின் ஃபார் எவர் அண்ட் எவர் அப்படின்னு வரும். அதை ஒரு 4-5 தடவை திரும்பி திரும்பி பாடுவாங்க. அது ஒவ்வொரு தடவை பாடும்போது ஹalleluya ஹalleluyaன்னு அந்த கோரஸ் ஹalleluya கோரஸ் பாடுவாங்க. முதல் முறை இதை பாடும்போது கிங் சார்ல்ஸ் அவரு இந்த பாடலை கேட்கிறாரு. அண்ட் he shall reign for ever and everன்னு அந்த பாட்டை கேட்ட உடனே அவர் சிங்காசனத்துல உட்கார்ந்துருந்த அந்த ராஜா எழுந்து நின்னுறாரு. அது வழக்கமாயிடுச்சு. இப்போ அந்த பாட்டை போட்ட உடனே இப்ப எல்லாரும் எழுந்துதான் அந்த பாட்டை கேட்பாங்க. அந்த பாட்டை நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பாட்டை நீங்க ஏதோ ஒரு அரங்கத்திலேயோ ஏதோ ஒரு கோயில்லையோ எங்கேயோ இதை போட்டாங்கன்னா அப்படியே கர்த்தருடைய பிரசன்னம் அப்படியே இறங்கி வருவதை நம்ம எல்லாரும் உணர முடியும். அந்த பாடல் மூலமா நம்ம உணர முடியும். பாட்டு பாடுறவங்களால இல்ல, அந்த இசைக்கிறவங்களால இல்ல, ஆனா அந்த பாடலை பாடும்போதே ஆண்டவருடைய பிரசன்னத்தை அருமையா உணர முடியும். நம்மளும் எல்லாருக்குள்ளேயும் ஒரு எழுச்சி வரும். அண்ட் he shall reign for ever and everன்னு பரலோகத்துல இப்ப அக்கா யாரோ சொன்னாங்க, பரலோகத்துல இருக்கிற மாதிரி இருக்குன்னு. அதே ஃபீலிங்க நமக்கு இந்த பாடல் பாடும்போதும் நமக்கு அது கட்டாயமா இருக்கும். சரி,
இதே நிறைவேறுகிறதை குறித்த தீர்க்க தரிசனத்துல தான் நாம் எங்க பார்க்கிறோம்னா முழு சமாதானம், பூரண சமாதானம் மீகா புஸ்தகத்துல கூட இதை குறித்து சொல்லப்படுகிறது. மீகா 4ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். அவனவன் தன் தன் அத்திமரத்தின் கீழே இருந்து அப்படின்லாம் திராட்சை செடியில இருந்தெல்லாம் அந்த ஒரு சமாதானத்தை அங்கேயும் பார்க்கிறோம். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்னு சொன்னா அந்த சிங்காசனத்தை, தாவீதின் சிங்காசனத்தை உறுதிப்படுத்துகிற அந்த செய்தியை அங்கு நம்ம வாசிக்கிறோம். சரி, இப்போ 8, 9, 10 இப்ப இதை பற்றி பேசிட்டாரா? அந்த தீர்க்க தரிசன புத்தகங்களை வாசிக்கும் போது எப்பவுமே நாம 2-3 காரியங்களை ஞாபகத்துல வைத்துக் கொள்ளணும். ஒன்று, அந்த கான்டெக்ஸ்ட், அவர் யாருக்கு சொல்றாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும், எந்த காலகட்டத்துல சொல்றாருன்றத விளங்கி கொள்ளணும். இரண்டாவதாக, அவர் சொல்லுவது நிறைவேறுகிற காரியம், தீர்க்க தரிசனம் உடனே நிறைவேறும், இல்ல ஒரு 200 வருஷம் 100 வருஷம் அதுக்கப்புறம் நிறைவேறும். அப்புறம் இது கடைசியா டிஸ்டன்ட் ஃபுல்ஃபில்மெண்ட். இது 2000-3000 வருஷங்களுக்கு பின்பாக கூட அது நிறைவேறும். இப்போ உதாரணமா இந்த பூரண சமாதானம்னா நம்ம காலத்திலே இன்னும் நிறைவேறல. இயேசு கிறிஸ்து பிறந்து 2000 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் நிறைவேறல. ஆனா கட்டாயம் நிறைவேறும். எப்போ? அவர் திரும்ப வரும்போது, வந்து அரசாட்சி செய்யும் போது. ஸோ அதையும் நம்ம எப்பொழுதுமே ஞாபகத்துல வைத்துக் கொள்ளணும். மூன்றாவதா நம்ம அந்த தீர்க்க தரிசன புத்தகங்களை வாசிக்கும் போது தெரிந்து கொள்ள வேண்டியது, ஒரு கொகரண்டா ஒரு ஸ்டோரி மாதிரி வராது. ஒரு வார்த்தைக்கு முந்தின வார்த்தைக்கும் பிந்தின வார்த்தைக்கும் தொடர்பு இருக்காது. ஒரு சில சமயத்துல முந்தின வார்த்தைக்கும் பிந்தின வார்த்தைக்கும் 1000 வருஷங்கள் கூட வித்தியாசங்களாக கூட இருக்கலாம். இல்ல இது வேற சம்பந்தங்கள், வேற இதுக்கு சம்பந்தமே இல்லாத வேற நிகழ்வை பேசுகிறதாகவும் இருக்கலாம். அது அப்படிதான். ஆனா நமக்கு வாசிக்கும் போதே இவ்வளவு கஷ்டமா இருக்கும்போது இதை கம்பைல் பண்ணி பைபிளா அவங்க கொண்டு வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. ஆனா ஆண்டவர் சொல்ல சொல்ல அவங்க அப்படி அப்படியே எழுதுறதுனால அது அப்படிதான் இருக்கும். ஆனாலும் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆவியானவர் நமக்கு இதை புரிந்து கொள்ள ஹெல்ப் பண்ணுவார். இப்ப 8ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தையை அனுப்பினார், அது இஸ்ரவேலின் மேல் இறங்கிற்று. செங்கல் கட்டு இடிந்து போயிற்று, பொழிந்த கல்லாலே திரும்ப கட்டுவோம். காட்டத்தி மரங்கள் வெட்டி போடப்பட்டது, அவைகளுக்கு பதிலாக கேதுரு மரங்களை வைப்போம் என்று அகந்தையும் மனப்பெருமையுமாய் சொல்லுகிற எப்பிராயீமரும் சமாரியாவின் குடிகளாகுமாகிய எல்லா ஜனத்துக்கும் அது தெரிய வரும். இப்போ நீங்க கொஞ்சம் அந்த இஸ்ரவேல் தேசத்தின் மேப்பை அப்படியே பார்க்கணும். மனசுல நீங்க அதை நினைக்கணும். இப்போ ஒரு போர்டெல்லாம் இருந்தா நான் அழகா இப்ப வரைஞ்சு காமிக்கலாம். இப்போ நீங்களே மனசுல அதை வரைஞ்சுக்கணும். அப்போ என்ன செய்யணும்? இந்த இஸ்ரேல் தேசங்கிறது முழுவதையும் இப்ப நம்ம இஸ்ரேல்னு கூப்பிடுறோம். இதுல வடப்பகுதி தான் 10 கோத்திரத்தார் இருந்தாங்க. தென் பகுதியில தான் யூதாவும் பெஞ்சமீனும் இருக்காங்க. இந்த யூதா பெஞ்சமீன் இருக்கிற பகுதிக்கு யூதேயா என்று பெயர். சரியா? இப்போ இந்த இப்ப நடக்கிற இந்த சம்பவத்தை என்ன பேசுறாருன்னா, எப்பிராயீமர் அப்படின்னு சொல்றாரு. அந்த எப்பிராயீமர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கோத்திரத்தார் தான் நிறைய பேர் இருக்காங்க. நம்பர் வைஸ் அவங்க தான் ஜாஸ்தி. அதனால அந்த வடபகுதியில் இருக்கிற அத்தனை அந்த முழு பகுதியையும் இந்த எப்பிராயீமர் நிறைத்திருக்கிறபடினால, நிறைய நம்பர்ஸா இருக்கிறபடினால அவங்கள அந்த வடபகுதியை குறிக்கும் போதே இந்த தீர்க்கதரிசிகள் மற்ற எழுத்தாளர்கள் எல்லாருமே எப்ராஹிமர் என்று அதை குறிக்கிறார்கள். அந்த முழு பகுதியுமே குறிக்கிறாங்க. வடபகுதிக்கு தலைநகர் சமாரியா, தென்பகுதிக்கு தலைநகர் எருசலேம். இதுவும் நம்ம ஞாபகத்துல வைத்துக் கொள்ளணும். இப்போ இது என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, அதாவது இந்த மக்களுக்கு எதிராக கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் இப்பொழுது வருகிறது. அந்த யாக்கோபின் சந்ததியார் ஆகிய அப்படின்னு சொல்றதுனால யாக்கோபு அப்படின்னு சொல்றாரு. எப்பிராயீமர் என்று சொல்வதனால அந்த வடபகுதியில் இருக்கிற அந்த இஸ்ரேல்ல இருக்கிற மக்களுக்காக முக்கியமாய் அது சொல்லப்படுகிறது என்று நாம பார்க்கிறோம். அப்ப சரி, என்னதான் அவங்க சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா,
இந்த எப்பிராயீமர் அகந்தையும் மனமேட்டிமையும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். எப்படி இருந்தாங்கன்னா, ஆஹ் கர்த்தர் தேவன் என்ன செஞ்சிருவாரு, கர்த்தர் என்ன பண்ணிடுவாரு, கர்த்தர் நியாயம் இருக்கிறாரா, நீ தீக்கட்டுமே. பாவத்துல இருக்கிற ஒரு ஜனங்கள்கிட்ட போய் உனக்கு தண்டனை வரும், உனக்கு நியாய தீர்ப்பு வரும்லாம் சொன்னா கூட அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, "அஹ், சரி வரட்டுமே, அப்படிதான் என்ன, வந்துட்டு போட்டுமே, என்ன செய்ய போறாங்க" அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு அசட்டு தைரியம் அந்த மக்களிடத்துல காணப்படும். அவ்விதமா தான் இந்த ஜனங்களும் அன்றைய தினத்துல கர்த்தருடைய இதை பற்றி தீர்க்கதரிசிகள் சொல்லும் போதெல்லாம் அவங்க இதே ஒரு மனப்போக்குல தான் இருந்திருக்காங்க. அதனாலதான் கர்த்தர் மிகுந்த விசனம் அடைந்து அவர் அவரை கோபம் சீக்கிரமா மூட்டவே முடியாது. அவர் ரொம்ப இரக்கமுள்ள தேவன், நமக்கு தெரியும். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், மன்னிக்கிறதற்கு தயை பெருத்தவர். எந்த சான்ஸ் கிடைச்சாலும் உடனே மன்னிச்சிருவாரு. அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. நாம எது சான்ஸ் கிடைச்சா கோபமாகறதுக்கு வெயிட் பண்ணுவோம். சட்டு சட்டுன்னு நமக்கு கோபம் வரும். ஆனா அவருக்கு உடனே உடனே மன்னிக்கிறதுக்கு தான் அவர் ரெடியா இருப்பாரு. அப்படிப்பட்டவரையே இவங்க இவங்களுடைய இந்த அவருக்கு ரெண்டு காரியங்கள் ரொம்ப பிடிக்காது. ஒண்ணு பெருமை, இன்னொன்னு கீழ்ப்படியாமை. இந்த ரெண்டுக்குமே அவர் கோபம் அடைவார். இப்ப இந்த ஜனங்கள் அப்படித்தான். எவ்வளவு எச்சரித்தாலும் அவங்க அந்த எச்சரிப்பையும் அசட்டை பண்ணிட்டு கர்த்தரையே அசட்டை பண்ணுகிற ஒரு பெருமை உள்ள ஜனங்களாய் இருப்பதினாலே அவர்கள் மேல் கர்த்தருக்கு கோபம் வருகிறது. கர்த்தர் எதிர்பார்த்தது அவங்க இதெல்லாம் சொன்னா தங்களை தாழ்த்தி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்பாங்க அப்படின்னு அவங்க எதிர்பார்த்தா, இவங்க அவர்களுடைய எதிர்காலத்தை பற்றியோ அல்லது கர்த்தர் தண்டிப்பார், அந்த தண்டனை நிறைவேறுங்கிறதையே அவங்க நம்பிக்கை இல்லாதவர்களாக, அலட்சியப்படுத்தினவர்களாக இந்த ஜனங்கள் இருந்ததை நாம் பார்க்கிறோம். அதனால கர்த்தர் என்ன செய்யறாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த அசீரியா முதல்ல நம்ம இந்த இது தொடக்கத்துல பார்த்தோம் இல்லையா, நம்ம தானே பார்த்தோம். பெக்கா, ரேத்சின் என்ற ரெண்டு ராஜாக்களை குறித்து பார்த்தோம் இல்லையா, முதல் தொடக்கத்துல பார்த்தோம். இந்த அதிகாரங்கள்லாம் தொடங்கும் போது அந்த நினைக்கிறேன் 8ஆம் அதிகாரமா 9ஆம் அதிகாரத்திலயோ பார்த்தோம், 7ல பார்த்தோம்னு நினைக்கிறேன். அந்த பெக்காங்கிறவரும் ரேத்சீன் என்கிறவரும், இந்த இரண்டு பேரும் முக்கிய ராஜாக்கள். இந்த ரேத்சீன் சீரிய ராஜா. அந்த ராஜாவுடைய சத்துருக்களை அவர்கள் மேல் உயர்த்தி அவர்களுடைய மற்ற சத்துருக்களை அவர்களோடு கூட்டி கலப்பார். அப்ப என்ன செய்வார்னா, வட பகுதியை ஒரு மாதிரி அங்க இப்ப ஸ்ட்ராங் ஆக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம நாட்டுகள்ல எல்லாம் இப்ப நடக்கிற சூழ்நிலைகள்லாம் நீங்க பாருங்களேன், அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா. இப்ப இருக்கிற இஸ்ரேலுக்கு எதிராக வடபகுதியில் இருக்கிற ஈரானு, ஈராக்கு, ரஷ்யா, துருக்கி, இந்த பகுதிகள்லாம் ஒரு மாதிரி அங்க அந்த ஒரு சூழ்நிலைக்கு ரெடி ஆகிட்டு இருக்குது. இது எங்கிருந்தோ அமெரிக்கா ஏதோ கண்ட்ரோல்லன்னு கொண்டு வராங்க. ஆனா ஒரு சமயத்துல அது நின்று போயிடும், அதனால செய்ய முடியாது. அது அது சொல்றதை யாரும் கேட்க மாட்டாங்க, இப்பவே கேட்க மாட்டேங்கிறாங்க. இல்ல பீஸ் டாக் நடக்குதுங்கிறாங்க, அங்க அட்டாக் நடந்துகிட்டே இருக்கு. சோ அந்த மாதிரியான சூழ்நிலை வர சமயத்துல இதேதான் இங்கதான் கர்த்தர் அதுதான் செய்தாரு, இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு பாடம் புகட்டும் வண்ணமாக. ஏன்னா அவங்க ரொம்ப பெருமை வாய்ந்தவர்களாக இருந்தாங்க. நீங்க 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்துல வாசிச்சீங்கன்னா, பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார் அப்படின்னு வாசிப்போம். எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறாருன்னு பார்ப்போம். அப்போ நம்ம கர்த்தர் அதை நமக்கு ஒவ்வொரு சம்பவத்திலும் சொல்லிக்கிட்டே தான் வராரு. இங்கேயும் அதை நம்ம பார்க்கிறோம். இவங்க பெருமை உள்ளவர்களானதுனால அவங்க எதிரிகளை எல்லாம் அவரே சேர்க்கிறார், கர்த்தரே சேர்க்கிறார். இன்னும் கொஞ்சம் பின்னால நம்ம வேற வசனங்கள்ல பார்த்தா அவர் பயில் காட்டி அழைப்பாருன்னு விசில் அடிச்சு அவங்க எல்லாம் வர சொல்லுவாருன்னு நம்ம பார்க்கிறோம். இப்படி எல்லாம் வசனங்களை பார்க்கிறோம். சோ கர்த்தருக்கு ஏதோ செய்யறதுக்கு எப்படி செய்வாருன்னா நம்ம நினைச்சு பார்க்க முடியாது. கர்த்தர் எப்படியும் அதை தான் நினைத்ததை நிறைவேற்றுவார். அது அந்த ஜனங்களுக்கு புத்தி சொல்லணுங்கிறதுக்காக வேண்டி எதிரிகளையே இவரே பயன்படுத்துறாரு. இப்ப ஒரு வேளைக்கு நாம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும்.
நம்ம தேசத்தின் நிலைமை, தமிழ்நாட்டின் நிலைமை, நம்ம குடும்பத்தின் நிலைமை, சபையின் நிலைமை, தனிப்பட்ட விதத்துல நம்முடைய நிலைமை, இதெல்லாம் பார்க்கும்போது சில சம்பவங்கள் நமக்கு நேரிடுகிறது. ஏன் நேரிடுகிறது யோசிச்சு பார்க்கணும். எப்பவுமே இந்த கேள்வியை நாம கொஞ்சம் கேட்டுக்கணும். நம்மையும் கேட்டுக்கணும், ஆண்டவரிடத்திலும் கேட்கணும். இப்ப இங்க என்ன பண்றாரு, அவங்களை எல்லாம் கூட்டி கலந்து முற்புறத்திலே சீரியரும் பிற்புறத்தில் பெலிஸ்தரும் வந்து இஸ்ரவேலை திறந்த திறந்த வாயால் வாயால் பட்சிப்பார். ரட்சிப்பார். இவை எல்லாவற்றிலும் அவருடைய கோபம் மாறாமல் இன்னும் அவருடைய கை நீட்டினபடியே இருக்கிறது. அப்ப அந்த கையை நம்ம மேல நீட்டும்படியாய் செய்திருக்கிறது யாரு? நாம கர்த்தர். தான். கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை. கர்த்தருடைய கரம் இங்க நீட்டினபடியாய் இருக்கிறது. நம்ம கர்த்தருடைய கரத்திலிருந்து இரக்கம் கிடைக்குது, கர்த்தருடைய கரத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்குது, கர்த்தருடைய கரத்திலிருந்து வல்லமை கிடைக்குது, கர்த்தருடைய கரத்திலிருந்து கோபமும் வருகிறது. யோசிக்கணும். இந்த கர்த்தருடைய கரம் நீட்டினபடி இருக்குதுன்னு நீங்க சொல்றது பார்த்தா, அவர் கோபத்தை மாறாமல் அவர் மாறவே இல்லை. ஏன்னா அந்த ஜனங்கள் கொஞ்சமும் அதை யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க, மனம் திரும்ப மாட்டேங்கிறாங்க. என்னத்தினால இது நடக்குதுங்கிறதே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அவர்கள் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிற பிரச்சனைகளை சமாளிச்சிருவோம், நாம எப்படியாவது மீண்டுருவோம், அப்படி நம்ம தோத்து போக மாட்டோம். அது இன்னும் கொஞ்சம் போனா என்னன்னா, கர்த்தர் நம்மை தோற்க விட மாட்டார், கர்த்தர் மேலேயே அவங்க அப்படி சொல்லுவாங்க. கர்த்தரே நம்மை பாதுகாப்பார், கர்த்தர் நம்மை தோற்க விட மாட்டார். இப்ப எப்படி சிம்சோனுக்கு பரிசுத்தாவி அவனிடத்திலிருந்து எடுக்கப்பட்டது தெரியாத இருந்தது போல, ஏன்னா வழக்கத்தின்படி அவன் அப்படியே இருந்தான்ல, அது மாதிரி இவங்களும் அந்த மாதிரி எல்லாத்தையும் சரி சரி சரின்ற போக்குல இருந்ததுனால கர்த்தரே இவர்களுக்கு எதிராய் காரியங்களை செய்துட்டு இருக்கிறாங்கன்றதே உணரல அவங்க. கர்த்தர் அவங்களுக்கு மறுபடியுமாய் போர் உண்டாகும்படியாக அந்த எனிமீஸ் எல்லாம் கூட்டி கலப்பாருன்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லையா. இவங்கள வா, நீ வா, இங்க சேர்ந்து போய் அடிங்க, இந்த மாதிரி. அதாவது இப்படி நேரா சொல்ல மாட்டாரு, அவங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தங்கள் வரும். வா, நானும் நீ சேர்ந்து அடிக்கலாம் அப்படின்னு அடிப்பாங்க, தனியா போய் அடிப்பாங்க, இப்படி தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனாலும் அந்த மக்களுக்கு என்ன இல்லை, மனம் திரும்புகிற காரணம் புரியல. அதை உணரணும். அதுதான் உணர்வுள்ள ஜனங்கள். என்ன நடந்தாலும் நாம என்ன செய்யணும்னா, ஏன் இது நடக்குது, கர்த்தரிடத்துல நாம கேட்கணும். ஆண்டவரே, இதுல நான் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன, எனக்கு என்ன பாடம் வச்சிருக்கீங்க, நான் என்ன தப்பு செஞ்சேன், எனக்கு காண்பீங்க. நீர் என்னை தண்டிக்கிற தேவன் அல்ல, ஆனா என்னை உணர்த்துகிற தேவன், நீர் என்னை சிட்சிக்கிறவர், என்னுடைய நன்மைக்காக நீர் செய்கிறீர்னு நாம எந்த சூழ்நிலையிலும் கேட்கணும். அப்ப அவர் நமக்கு சொல்லுவார், நிச்சயமா காண்பிப்பார். யார் மூலமாவும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீங்க யாரையும் அவங்க சொல்றதை கேட்கணும், இவங்க சொல்றதை கேட்கணும், இந்த ஊழியக்காரரெல்லாம் தேவையே கிடையாது. ஆண்டவருடைய பிள்ளையார் நீங்க இருந்தீங்கன்னா, நீங்க ஆண்டவர்கிட்டயே கேட்டீங்கன்னா, ஆண்டவர் உங்களுக்கு தெளிவாய் காண்பிப்பார், இது எதனாலன்னு காண்பிப்பார். இல்லை எதுவுமே அப்படியே உங்களுக்கு கேட்க முடியல, கேட்கிற சூழ்நிலை இல்லை, அந்த அளவுக்கு ஒரு ஒரு கான்சியஸ்னஸ் இதெல்லாம் இல்லைன்னாலும் கூட, கர்த்தரே நான் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்துட்றேன், என் வாழ்க்கையில உம்முடைய சித்தம் மாத்திரம் நடக்கட்டும்னு விட்டுட்டோம்னா, அவர் ஒரு நல்ல சமாதானத்தை கொடுத்துருவாரு, ஒரு தெளிவை காண்பிச்சிருவார். இதுதான் முடிவுனா அந்த முடிவை காண்பிப்பார். இப்படியா இருக்கும்னா இப்படியாக அதை மீட்டு கொடுப்பேன்னா மீட்டு கொடுப்பார். பிரச்சனைகளை ஆண்டவரே சமாளிச்சிருவாரு. நாம போய் உழண்டுட்டு பிரச்சனை பண்ண வேண்டியதே இல்லை. அது எப்போ நாம பண்ணுவோம்னா, என்னால முடியும், என் சக்தியால முடியும், என் பணத்தால அதை செஞ்சிருவேன், என் அறிவுனால இதை செஞ்சிருவேன் அப்படின்ற ஒரு தைரியம். அந்த தைரியம்ங்கிறது இன்னொரு வார்த்தை பெருமை.
கர்த்தருக்கு விரோதமாக கர்த்தரிடத்துல தாழ்ந்து போய் அவருடைய சித்தத்தை கேட்காம நாம என்ன செய்ய ஆரம்பிச்சிடுறோம்? தைரியமாக நாமே நம்முடைய பெருமையிலே காரியத்தை செய்யும் போது அவர் அவருடைய நியாய தீர்ப்பு நம்மை நீட்டி விடுவார். என்ன நம்பல இல்ல நீ, அப்போ நீயே உன்னுடைய காரியத்தை செய்யின்னு அவர் விட்டுருவார். இப்ப 13ஆம் வசனத்துல பாருங்க, ஜனங்கள் தங்களை அடிக்கிறவரிடத்தில் திரும்பாமலும். யார் அடிக்கிறா? உம் உம் அங்க திரும்பணும், அவரிடத்துல வரணும். இந்த மக்களோ அவரை தேடாம இருக்காங்க. அதனால அவர் திரும்ப என்ன செய்யறாரு பாருங்க, அடுத்த ஸ்டெப்புக்கு போறாரு. ஃபர்ஸ்ட் அடி போடுறாரு. அடி போட்டா கேட்கணும், ஆண்டவரேன்ட்டு ஓடி வந்துடணும், மன்னிச்சிருங்கன்னு கேட்டுறணும். அது செய்யாம அப்படியே இருந்தோம்னா அடுத்த ஸ்டெப் பாருங்க, இஸ்ரவேலிலே தலையையும் வாலையும் கிளையையும் நாணலையும் ஒரே நாளில வெட்டி போடுவார். சரிங்களா? இதுல தலையாறு வாலாறுன்னு அடுத்த வசனத்துல சொல்லுது. மூப்பனும் கணம் புரிஞ்சினவனுமே தலை, பொய்ப்பேதகம் பண்ணுகிற தீர்க்கதரிசியே வால். இவங்களுடைய குழப்பங்கள்லாம் எவ்வளவு தூரத்துக்கு போயிருக்குன்னு பாருங்க. பொய்ப்போதகம் பண்றவங்க எல்லாம் என்ன, இது இது கர்த்தர் நிச்சயமா நம்மளை தண்டிக்க மாட்டாரு. கர்த்தர் நமக்கு கெடுதலே செய்ய மாட்டாரு. கர்த்தர் நல்லவர். இது ஏதோ உலக இந்த மாற்றத்தினால ஏற்படுகிறது, குளோபல் வார்மிங்னால இதெல்லாம் ஏற்படுது, அது சுனாமி அப்படி. அதோட இதெல்லாம் சயின்ஸ் சொன்னாலும் நாம எப்படி அதை புரிஞ்சுக்கணும்னா, கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறுவதற்கு அது எப்படி நிறைவேறுகிறது என்பது நமக்கு சயின்ஸ் மூலமா புரிஞ்சுக்கணும். நாம என்ன ஒரு கூட்டம் நாம இப்படி நினைக்கணும், ஒரு கூட்டம் எப்படி நினைக்கும்னா, சயின்ஸ் தான் நடத்துது, இது கர்த்தர் சொன்னதுனால இது நடக்கல, இது சயின்டிபிக்கா இது இப்படி நடந்துட்டு இருக்குன்னு அதே காரியத்தை அவங்க அப்படி புரிஞ்சுக்குவாங்க, நாம இப்படி புரிஞ்சுக்குவோம். அவங்க ஏன் அப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா, அவங்கள அந்த மாதிரி வழி நடத்துகிற மூப்பர்கள், அப்படிப்பட்ட பொய் போதகம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகள், அப்படி சொல்லுகிற சபைகள், அப்படி சொல்லுகிற குடும்பங்கள் இருக்கிறபடினாலே இந்த மாதிரி இருக்கு. அதனாலதான் ஒரே நாள்ல தலை வாலு கிளை, அதுல இருக்கிற ஆடிக்கிட்டு இருக்கிற நாணல் எல்லாம், பலனே இல்லாதவங்களா இருந்தாலும் சரி, பலன் உள்ளவங்களா இருந்தாலும் சரி, கிளைன்னு சொல்லும்போது அது நல்ல பலன். ஆக்சுவலா கிளைன்னு சொன்னா இந்த தீர்க்கதரிசி தான் கிளைன்னு சொன்னா மேசியானே சொல்லியிருக்கிறார். ஒரு வல்லமையுள்ள ஒருத்தர் எழும்புவார் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த கிளைய பற்றி கிளைய சொல்லுது. நான் செடி நீங்கள் கிளைகள்னு யோவான் மூலமா சொல்றாரு. சோ கிளையினால ஒரு முக்கியமான ஒரு அங்கம். நாணல் பலவீனமான அங்கம். தலை முக்கியமான எல்லாத்துக்கும் ப்ராமினன்ட் பிரசிடென்ட், அந்த மாதிரி. வாலு கடைசி ஆளு. என்ன நிலைமையில இருந்தாலும் நீ இந்த மாதிரி கர்த்தரை ரிஜெக்ட் பண்ணி கர்த்தரிடத்தை திரும்பாம பெருமையா இருப்பாயானால் இந்த நிலைமையில தான் கொண்டு போய் விடுவேன் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். they will be cut off. கட் ஆஃப்ங்கிற வார்த்தை அடிக்கடி தமிழ்ல நமக்கு ரொம்ப அதை எப்படி போட்டிருக்குன்னா, வெட்டி போடுவார் அப்படின்னு போட்டிருக்கு. அது ரொம்ப நமக்கு ஒரு சீரியஸ்னஸா தெரியல. ஆனா கட் ஆஃப் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல இருந்து அந்த இடம் எடுத்து போடப்படும். அந்த இடம் காலியாயிரும், அந்த சீட்டு காலியாயிரும், அந்த இடம் காலியாயிரும். அங்கிருந்து அந்த கூட்டத்திலிருந்து அந்த பர்சனை எடுத்து போட்டுருவார். அந்த குடும்பத்திலிருந்து அந்த ஒருத்தரை எடுத்து போட்டுருவார். இப்படி நிகழ்வுகள் நடந்துகிட்டு தான் இருக்குல்ல. நிறைய சம்பவங்களை நாம பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம். மரணம் தான் நமக்கு நிறைய பாடங்களை சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஆசீர்வாதமான மரணங்களை நம்ம அதிகமா கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கோம், ஆயத்தமான மரணங்களை கேள்விப்படுகிறோம்.
ஆனா இந்த மாதிரி ஒரு கட் ஆஃப் அப்படிங்கிற ஒரு நிலைமைய ஒரு சில இடங்கள்ல பார்க்கிறோம். இது நமக்கெல்லாம் ஒரு எச்சரிப்பு, ஒரு பாடம். அதாவது கர்த்தருடைய வார்த்தைக்கு எப்பவும் நாம பயத்தோடு நடுக்கத்தோடு கீழ்ப்படிய வேண்டும். நம்மிடத்துல எந்தவித சுய பெருமை இருக்க கூடாது. கர்த்தர் முன்னால நம்ம ஒண்ணுமே இல்லைன்றத நாம எப்பொழுதும் அதை ஞாபகத்துல வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி நாம இருந்தோம்னா மனுஷர் முன்னாலேயே நாம ரொம்ப பெருமையா காட்டிக்க மாட்டோம். ஆனா எப்படினாலும் கர்த்தர் முன்னால நாம நம்மை தாழ்த்த நாம பழகணும். அப்படின்னா என்ன? அவரிடத்துல ஒப்புரவாகிறது, அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுகிறது. நாம நமக்குள்ள சமாதானம் இருந்தா நம்ம எல்லாரிடத்திலும் சமாதானமா இருப்போம். நம்மோட யாரும் நமக்கு எப்படிதான் கோபப்படுத்தினாலும் எப்படிதான் பிரச்சனை வந்தாலும் நம்ம அவர்களோட சமாதானம் பண்ணிடுவோம். சமாதானத்தோட இல்லைன்னா நமக்கு சமாதானம் இருக்காது. நான் காலேஜில் ஒர்க் பண்ணும்போதெல்லாம் சில பிள்ளைகளை ரொம்ப திட்டிடுவேன். ஆனா அன்னைக்கு நைட்டெல்லாம் எனக்கு சமாதானம் இருக்காது உண்மையாவே. அடுத்த நாள் போய் அதை நான் ஒப்புரவு ஆகலைன்னு என்னால் நிம்மதியாவே இருக்க முடியாது. நான் போய் அந்த அடுத்த நாள் அந்த பிள்ளைகள்கிட்ட ஏதாவது அந்த பிள்ளைக பாவம் மறந்துடும், மிஸ்ஸு தான் திட்டினாங்கன்னு. அந்த காலத்துல எல்லாம் பிள்ளைங்க இந்த மாதிரி இன்னைக்கு இருக்கிற மாதிரி ரியாக்ஷனே கிடையாது. அவங்க மறந்துடுவாங்க, அவங்க அன்பா தான் இருப்பாங்க. ஆனா எனக்குள்ள ஒரு தூக்கமே வராது. நான் போய் அவங்கள்ட்ட போய் பேசிடுவேன், பேசி சமாதானப்படுத்துவேன். ஏன்னா நான் ஒரு பிள்ளைகளெல்லாம் நான் சொல்லியிருக்கேன், நீ அவ 2 மார்க் வாங்கிட்டு வரா. ஆனா அவ ஆண்டவரை ஏத்துக்கொண்ட ஒரு பிள்ளை. அதான் எனக்கு ரொம்ப கோவம் நீ இந்த படிக்காம செய்யற இந்த மார்க், இப்படி வாங்குற மார்க்குனால உன்னோட ஹாஸ்டல்ல இருக்கிற உன் கூட இருக்கிற பிள்ளைகள்லாம் இந்த ஜபத்துக்கு போற பிள்ளை வாங்கியிருக்கிற மார்க்கை பாருன்னு சொல்லி ஆண்டவரை தானே தூஷிப்பாங்கன்னு சொல்லி நான் ரொம்ப அவளை திட்டியிருக்கேன். நான் சொன்னேன், நீ பாரு, நீ கடைசி வரைக்கும் இப்படியே நீ மாறவே மாட்டேங்கிற, பரீட்சையிலையும் போய் இதே மாதிரிதான் செய்ய போறேன்னு அவளை வேற நான் சொல்லியிருக்கேன். பரீட்சை முடிஞ்சிருச்சு, மார்க் வாங்கிட்டு நான் மறந்துட்டேன். அதுக்கப்புறம் அவள்கிட்ட அதுக்கப்புறம் பார்க்கல, ஸ்டடி ஹாலிடேஸ் போயிட்டா. மார்க் வாங்கிட்டு முதல்ல வந்தான், 40 மார்க் வாங்கிட்டு பாஸ் ஆயிட்டா. சொன்னான், மேம் நீங்க பண்ண ஜபந்தான் மேம் நான் என்கிட்ட 40 மார்க்கை வாங்கி நான் பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு அந்த புள்ள சொன்னேன். அதான் உடனே நான் ஆண்டவர் என்ன சொன்னார், நீ அவட்ட ஒப்புரவாகு. சாரிம்மா, நான் உன்னை அப்படி சொன்னேன் அன்னைக்கு. பரவாயில்ல, நீ நல்லா ஜெபிச்சு படிச்சு 40 மார்க் வாங்கிட்ட, போதும், பாஸ் பண்ணிட்ட, அது போதும். நீ 2 மார்க் வாங்கின எவ்வளவு மோசமான ஒரு கேவலமான ஒரு நிலைமையில இருந்த அப்படின்னு சொன்னேன். இப்ப நல்லா ஆண்டவருக்குள்ள அவன் நல்லா இருக்கா. இப்பவும் எப்போ பார்த்தாலும் வருவா, பார்ப்போம். நாங்க கேம்புக்கெல்லாம் வந்துகிட்டு இருந்தா, நாங்க முந்தைய யூத் மீட்டிங் எல்லாம் நடக்கும்போது. அப்படி அந்த மாதிரி அப்பெல்லாம் மன சமாதானமே இருக்காது பேசிட்டோம்னா யார்கிட்டயாவது. அப்படிதான் இருக்கணும். நாம உடனே நமக்குள்ள ஆவியானவர் உணர்த்துவாரு, அதை எப்படியாவது நம்ம சரி செய்திடணும். அப்போ இந்த மக்கள் என்னன்னா அப்படி ஒரு அனுபவமே அவங்கள்ட்ட இல்லை. பேசுறதும் அவங்களுக்கு இல்ல, பேச்சு வாங்கினாலும் அவங்களுக்கு இல்ல, கர்த்தர் இடத்திலும் போகிறது இல்ல. அவங்க தாங்களே பெரிய இதா இருக்காங்க. ஏன்னு பாருங்களேன், இந்த ஜனத்தை நடத்துகிறவர்கள் யாரு? எத்தர். அவர்களால் நடத்தப்படுகிறவர்கள் நாசம் அடைகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். அவங்க என்ன ஆகுறாங்க? அவங்க நிலைமை என்ன ஆகுது? பரலோகத்துக்கு போகவே முடியாது, நாசமடைகிற ஒரு வாழ்க்கை. ஏன்னா அவங்களுக்கு இந்த அனுபவங்கள்லாம் இல்லை. இப்படியெல்லாம் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில இருக்கணும் அப்படின்றதே கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா ஏதோ கோயிலுக்கு போகணும், காணிக்கை போடணும், நல்லா முன்னால் நின்று எல்லாம் பண்ணணும், அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்படி அல்ல, பிராக்டிக்கல் லைஃப்ல இருக்கணும். டே டு டே லைஃப்ல நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை வெளிப்படணும். ஆதலால் ஆண்டவர் அவர்கள் வாலிபர் மேல் பிரியமாய் இருப்பதில்லை, அவர்களில் இருக்கிற திக்கற்ற பிள்ளைகள் மேலும் விதவைகள் மேலும் இறங்குவதும் இல்லை. போக 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 இன்னைக்கு நம்முடைய நாட்டு சூழ்நிலைகள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த இந்த செக்டார் தான் அதிகமா பாதிக்கப்படுது. பாத்தீங்களா? வாலிப பிள்ளைகள், சின்ன குழந்தைகள், இவர்கள் தான் இன்றைக்கு நிறையாவும் இருக்காங்க,
பாதிக்கவும் படுறாங்க. பல விதங்களில பாதிக்கப்படுறாங்க. போதை பழக்க வழக்கங்கள், பாலியல் பயங்கரமான தொல்லைகள், தொல்லை கொடுக்கிறவர்கள் எல்லாருமே இந்த குரூப்ல தான் இருக்காங்க. அப்படி இதையெல்லாம் கர்த்தர் கண்டுக்காம விட்டுருவாருன்னு பாக்குறோம். ஏன்னா அந்த தேசம் இப்படி ஒரு நிலைமையில் இருக்கிறது, கர்த்தரிடத்துல திரும்பாத ஒரு நிலைமையில் இருக்கிறது. இப்ப யார் கர்த்தரிடத்துல திரும்புவா? நம்ம பிரசிடென்டா, பிரைம் மினிஸ்டரா? அவங்களுக்கெல்லாம் தெரியுமா கர்த்தரிடத்துல திரும்பணும்னு? தெரியுமா? இப்ப கர்த்தரிடத்துல திரும்பணும்னு தெரிஞ்சவங்க யாராவது திரும்பினா தானே. கர்த்தரிடத்துல திரும்பணும்னு தெரிஞ்சவங்க திரும்பாததுனாலதான் தேசமே இப்படி இருக்கு. தேசத்துக்கே இந்த பிரச்சனை வருது. 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு? என் ஜனங்கள் படித்தவர்கள் தங்களை தாழ்த்தி ம் முகத்தை தேடி என் முகத்தை தங்கள் பொல்லாத தேடி பொல்லாப்பை விட்டு வருடங்களிடத்தில் விலகி, திரும்பினார். அப்பதான் நான் சேமத்துக்கு கொடுப்பேன். யாருக்கு? பாவத்தை மன்னித்து என் ஜனங்களுக்கா? என் ஜனங்களுக்கா சேமம் தரேன்னாரு? தேசத்துக்கு ஆஹ் அப்போ நாம தேசத்துக்கு சேமம் வேணும்னு சொல்லி ஜெபிக்கிறோம். ஆனா நம்ம ஒப்புரவாகிறதுல, நாம அவருடைய வார்த்தை கீழ்ப்படுகிறதுல அதுல தெளிவா போட்டிருக்கு. அவங்க எல்லாம் பண்ணலையேன்னு கர்த்தர் கேட்கவே மாட்டாரு. அவருக்கு கோயில் கோயிலா கட்டிட்டு அவங்க பூஜையா கும்பாபிஷேகம் பண்ணாலும் கர்த்தர் அதை பற்றி கவலையே பட மாட்டாரு. நீ என்ன பண்ற? உனக்கு தானே தெரியும், அவங்களுக்கு தெரியாது. நாம அவங்களையே காரணம் கட்டிக்கிட்டு உட்காந்துருக்கோமே ஒழிய, அவங்க மோசமானவங்க, அவங்க இப்படி செய்யறாங்க, அவங்க நம்மளை திருத்துறாங்க, அவங்க அப்படிதான் செய்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. தெரிந்த நாம் என்ன செய்கிறோம்? இதுதான் கேள்வி. அப்போ அவருடைய கரம் நீட்டப்பட்டதாகவே இருக்கும், நாம் திறந்தாவிட்டா. அந்த சமயத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த தேசத்துல இருக்கிற வாலிபரையும் பிள்ளைகளையும் விதவைகளையும் நானு கவலைப்பட போறதில்லை. வசனம் சொல்லுது இல்லையா? அவர்கள் அனைவரும் மாயக்காரரும் பொல்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள், எல்லா வாயும் ஆகாமியம் பேசும். இவை எல்லாவற்றிலும் அவருடைய கோபம் மாறாமல் இன்னும் அவருடைய கை நீட்டினபடியே இருக்கிறது. இதுக்கு நம்மோடு கூட ஆண்டவர் தெளிவா பேசுறாரு. நாம கர்த்தருக்கு பயந்து ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு நம்முடைய தேசத்தின் மேல, நம்முடைய குடும்பங்களின் மேல, நம்முடைய சபைகளின் மேல, தனிப்பட்ட மனிதர்கள் மேல அவருடைய கோபக்கரம் நீட்டப்படாமல் இருக்கணும்னா கர்த்தரோடு நாம் ஒப்புரவாக வேண்டும். நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் இந்த தேதியில, இந்த நேரத்துல, இந்த மீட்டிங்ல அப்படிலாம் நம்ம சொல்ல முடியும். ஆனா இன்னைக்கு உன் ரட்சிப்பின் நிலைமை என்ன? அன்னைக்கு ரட்சிக்கப்பட்டதோட நின்றுச்சா? வாட் இஸ் யோர் சால்வேஷன் டுடே? அதுதான் இன்றைய கேள்வி. அனுதினமும் நாம் அதை புதுப்பிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம், அதை நடைமுறைப்படுத்த வேண்டியவர்களாய் இருக்கிறோம், அதன்படி நடக்க வேண்டியவர்களாகவும் இருக்கிறோம். சரியா? இதைத்தான் இந்த அதிகாரத்துல நம்ம ரொம்ப அழுத்தமா ஆண்டவர் சொல்வதை பார்க்கிறோம். 18ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, ஆகாமியமானது அக்கினியை போல் எரிகிறது, அது முச்செடியையும் நெரிஞ்சலையும் பட்சிக்கும், அது நெருங்கிய காட்டை கொளுத்தும், புகை திரண்டு எழும்பும். இன்னைக்கு இந்த புகை திரண்டு எழும்புறது எல்லா பக்கத்திலும் நம்ம பார்க்கிறோம். தீப்பிடிச்சு எரியுது, போரினால எரியுது, ஆக்சிடென்ட்னால எரியுது, லாரி கவுந்து எரியுது, எங்க பாரு எரிஞ்சிட்டு இந்த மாதிரி என்ன இருக்கு, புகை திரண்டு எழும்புகிற ஒரு காட்சியை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். அப்படி நடக்கும்னு கடைசி நாட்கள்ல அது அப்படி நடக்கும்னு சொல்றாங்க. அதோடு கூட அடுத்த வசனம் பாருங்க.
சேனைகளின் கர்த்தருடைய சினத்தால் தேசம் அந்தகாரப்பட்டு ஜனங்கள் அக்கினிக்கு இரையாவார்கள். ஒருவனும் தன் சகோதரனை தப்ப விடான். அவங்களுக்குள்ளேயே பிரச்சனை வந்து ஒருவரும் யார தப்ப தன் விடா, சகோதரனே தப்ப விடா. சகோதரன் எப்படி ஒரு நிலைமை வந்துடும் பாத்தீங்களா? கூட இருக்கிறவனே, குடும்பத்துல இருக்கிறவனே ஒருத்தனை பிடிச்சு இழுத்து தப்பிக்க விடாம பிடிச்சு இழுத்து விடுவாங்க. இந்த நண்டுகள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பெரிய டப்ல நண்டெல்லாம் பிடிச்சி வச்சிருந்தாங்கன்னா அதை பார்த்து எட்டி பார்த்தீங்கன்னா இதை நல்லா பார்க்கலாம். ஒரு நண்டு அப்படியே சைடுல ஏறிட்டு போகும் மேல. அது மேல போ, ஆமா, அடுத்த நண்டு அதை காலை பிடிச்சி இழுத்து விட்டு, ஒன்னையும் ஒரு நண்டு மேல ஏறி போயிட முடியாது, இது இழுத்து இழுத்து விட்டுரும். அதுதான் அடுத்த வசனம். வலதுபுறத்தில் பட்சித்தாலும் பசித்திருப்பார்கள், இடதுபுறத்தில் தின்றாலும் திருப்தி அடையார்கள். அவனவன் தன் தன் புயத்தின் மாம்சத்தை தின்பான். பஞ்ச நிலைமை, அக்னியினால எரிக்கப்படுகிற கர்த்தருடைய நியாய தீர்ப்பு, கோபாக்கினை. இதெல்லாம் யார் மேல வருது? மனாசே எப்பிராயிமையும், எப்பிராயிம் மனாசேயையும் பட்சிப்பார். 2 பேரும் சகோதரர்கள், 2 பேரும் யோசேப்பின் பிள்ளைகள். சகோதரர்கள்னா இது இங்க சொல்லப்படுறது வந்து கோத்திரம். மனாசே கோத்திரம், எப்பிராயிம் கோத்திரம். இவங்கதான் அந்த வடபகுதியில அதிகமான ஜனங்களா இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரிகளாகிருவாங்க. அப்புறம் இவங்க 2 பேரும் சேர்ந்து யார போய் தாக்குவாங்க? வேகமாய் யூதாவுக்கு விரோதமாய். சோ இவை எல்லாவற்றிலும் அவருடைய கோபம் மாறாமல் இன்னும் அவருடைய கை நீட்டினபடியே இருக்கு. இந்த அதிகாரத்துல ஒரு 3 முறைக்கு மேல அவருடைய கை நீட்டினபடியே இருக்கிறது என்று நமக்கு அந்த ஒரு எச்சரிப்பை தீர்க்கதரிசி கொடுக்கிறார். நாம குறித்து அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்கணும். ஏன்னா இவர்களுடைய கோபாக்கினை ஆண்டவர் ஊற்றுறது ஒரு பக்கம் இருக்கும்போது இவர்களுடைய அக்கிரமமும் அந்த அளவுக்கு பெருகி இருக்கிறது. பெருமை. அதான் ஆகாமியம்ன்றது முன்னாலேயே பேசணும். ஆகாமியம் பேசும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பெருமையான வார்த்தைகள், மேட்டுமையான கண்கள், இதெல்லாம் வந்து கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு காரியம். இன்னொரு இடத்துல கூட எங்க சொல்லுவாங்க, கழுத்தை நெரித்து கொண்டு போவார்கள் அப்படின்னுவாங்க. நீங்க அப்படியெல்லாம் பாக்குறோம்ல நிறைய பேரை, கொஞ்சம் பேரெல்லாம். ஆமா, பொதுவா கிறிஸ்தவ சமுதாயத்துல நமக்கு இருக்காது இந்த மாதிரி ஒரு நடவடிக்கைகள். ஆனா உலகத்துல நிறைய பேரை நம்ம பாக்குறோம் அந்த மாதிரி. இந்த ரிச் பீப்புள், கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்கிறவங்க, போஸ்ட்ல இருக்கிறவங்க, இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஹேபிட்லாம் ரொம்ப காமனா இருக்கும் அவங்களுக்கு. அது வந்து கர்த்தருக்கு அருவருப்பானது. அதனால அது வந்து என்ன நடக்கும்னா எல்லாவற்றிலும் அது பரவிடும். அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்வு, பக்தி வாழ்வு, ஆமா, எல்லா நடவடிக்கையிலும் அது வெளிப்பட்டுரும். அதனாலதான் அது வந்து கர்த்தருடைய கோபாக்கினைக்கு எண்ணெய் ஊத்துற மாதிரி. அந்த காரியங்களை பார்த்த உடனே கர்த்தருடைய கோபாக்கினை அப்படியே என்ன ஆயிரும், பற்றி எரியும். அத சொல்றாரு. அவங்களுடைய கீழ்ப்படியாமை, அவங்களுடைய இந்த பொல்லாப்பு, இந்த 2 காரியமும் ஆண்டவருடைய கோபத்தை அதிகமாக்குகிறது. அதனால அந்த கோபத்தினால இந்த ஜனங்களும் அதிலேயே அவர்கள் வெந்து சாகிறார்கள். இதுல வெந்து சாகிறதுல அவங்க எப்படி இருக்காங்கன்னா, அவங்க கர்த்தர் ஊற்றுகிற ஒரு கர்த்தருடைய கோபாக்கினை வந்து ஓரளவுக்கு அழிக்கிறதுக்கு முன்னால, இப்ப தீ பத்துதுன்னு சொல்றாங்கல்ல, அந்த ஆலைகள்ல, இண்டஸ்ட்ரீஸ்ல எல்லாம் அங்கிருந்த பிளாஸ்டிக் எல்லாம் அதுவே வந்து என்ன ஆயிடுது, தீயை, நெருப்பை அதிகமாக்குகிறது. நெருப்பு ஒரு பொறிதான், ஆனா அது ரொம்ப பத்தி எரிஞ்சது எதனாலன்னா அங்கிருந்த பிளாஸ்டிக்கு, அங்கிருந்த அந்த வேஸ்ட் கெமிக்கல்ஸ், இதெல்லாம் தான் அதை வந்து அதிகமாக்குச்சுன்னு சொல்லி பாக்குறோம்ல. அதே போல
கர்த்தருடைய கோபாக்கினை ஒரு பொறியாட்டம் இருந்தா கூட இவர்களுடைய பெருமை, இவர்களுடைய காரியங்களே அது எப்படி ஆயிடுது, அந்த கோபாக்கினையை பெருக்கி விடுகிறது. எப்படி ஒரு காத்தடிச்சா தீ அதிகமாகி பரவுமோ பெருகுமோ, அதுபோல இவர்களுடைய இதெல்லாம் அவர்களுக்கு இருக்கு, அதிகமாகிறத பார்க்கிறோம். அப்போ இந்த காரியங்கள்லாம் ஆகாதபடி தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த ஃபயர் ரிட்டார்டன்ட்னு ஒரு வேலை, ஒரு பேர் அங்க போட்டிருக்கு. அது என்ன அப்படின்னா, சில சில பொருள்களை, அந்த சில கேஸ், சில பொருள்களை வந்து அந்த தீ பத்தின இடத்துல தண்ணீர், அப்புறமேல் கெமிக்கல்ஸ் கூட சிலது போடுவாங்க அந்த தீ அணையிறதுக்கு, நெருப்பு அணையிறதுக்கு. அதுபோல கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பை அவர் வைத்திருந்திருக்கிறார். நம்ம 91 சங்கீதத்துல வாசிக்கிறோம்ல, என்ன நடந்தாலும் அது உன்னை அணுகாது அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம சுற்றி ஒரு வளையம் இருக்கு. நம்ம சுற்றி ஒரு வளையம் இருக்கிறதுனாலதான் அது வந்து நம்மை அணுகாது. இது உண்மையாகவே நிகழ்கிறதுன்னு சொல்லி நம்ம நிறைய இந்த ஊழியத்துல பாத்தீங்கன்னா பணித்தள செய்திகள்ல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலையில, ஒரு வல்னரபிள் சிச்சுவேஷன்ல, அட்டாக்குக்கு எந்த விதத்திலும் தப்பித்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில இருப்பாங்க. ஒரு ஊழியக்காரமா ஒரு லெட்டர், ஒரு புஸ்தகம் எழுதியிருக்காங்க. அதுல அவங்க சம்பவத்தை சொல்லும்போது அவங்க சொல்றாங்க, அவங்க சின்ன பையனும் அவங்களும் மாத்திரம்தான் அந்த சின்ன ஒரு குடிசையில, மண் குடிசையில படுத்திருக்காங்களாம். குதிரைகள் வருகிற சத்தம் கேட்குதான். குதிரை வந்தாலே இந்த மாதிரி இந்த நக்சலைட்ஸு, இந்த மாதிரி மக்கள் தான் வருவாங்களாம். முன்னொரு குரூப் என்ன, மாவோயிஸ்ட், அவங்கெல்லாம் வந்தாங்கன்னா இவங்களையெல்லாம் நாசம் பண்ணிட்டு இருக்கிறத எடுத்துட்டு குழந்தைகளை கடத்திட்டு போயிடுவாங்க. இப்போ இவங்க 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் கட்டி பிடிச்சிட்டு சவம் பண்ணுறாங்களே. இந்த அம்மா கழுகழுகியா வருதான். ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து வேற டவுனுக்கு போயிருக்கிறார், ஃபீல்டை விட்டு டவுனுக்கு போயிருக்காரு. அது ராத்திரி ஆயிடுச்சு. அப்போ அந்த பையன் சொல்றான், அந்த பையன் சொல்றான், ஏமா ஆடுறீங்க, ஏசப்பா நம்மளை காத்துக்குவாரு, தைரியமா இருங்க, நான் தைரியமா தான் இருக்கேன்னு சொல்லி அந்த சின்ன பையன் சொல்றானா. ஒருத்தர் ஒருத்தர் கட்டி பிடிச்சிக்கிட்டு ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறாங்களாம். அப்படி வேகமா வந்த குதிரைக கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா திரும்பி போற சத்தம் கேக்குது. இவங்களுக்கு ஒன்றும் புரியல. வந்தாங்க, கதவு கூட தட்டல, சத்தம் கூட போடல, அப்புறம் அப்படியே போயிட்டாங்களே அப்படின்ட்டு இவங்க ரொம்ப நேரம் கழிச்சு மாதிரி விடிய காலம் ஆன பிறகு எழுந்து வெளியே வந்து பார்த்தாங்க. பார்த்தா குதிரைக வந்து போயிருக்கிறத பார்க்குறேன். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் அடுத்த நாள் வந்துட்டார். ஹஸ்பண்ட் வந்த பிறகு பேங்க்குக்கு போகும்போது ஹஸ்பண்டு கிட்ட கேட்டிருக்காங்க, உங்க வீட்டை சுற்றி நீ யாரு காவலுக்கு வச்சிருக்க, அவங்க யாரு அப்படின்னு கேட்டாங்க. இவருக்கு ஒண்ணுமே புரியலையா. அப்புறம் அவங்க சம்பவத்தை சொல்லியிருக்கிறாங்க. நாங்க வந்தோம், அங்க உங்க வீட்டை சுத்தி அப்படியே பளபளன்னு பட்டயத்தை பிடிச்சிட்டு நின்றுட்டு இருந்தாங்க வீரர்கள், போலீஸ் மாதிரி நின்றுட்டு இருந்தாங்க. அவங்கள எங்கிருந்து நீ கூட்டிட்டு வந்திருக்க, அவங்க யாரு உனக்கு, நீ யாரு அப்படின்னு அவங்கள கேட்டாங்க. அப்பதான் அவருக்கு வந்து புரிஞ்சிச்சான், இது வந்து கர்த்தர் செய்த காரியம். பிள்ளைங்க அம்மாவும் மகனும் தனியா இருக்கிறப்போ அவங்க பயந்தேன்னு சொன்னாங்கல்ல, அந்த உடைய சம்பவம் போலன்னு அப்பதான் அவருக்கே புரிஞ்சதான். ஸோ நாமே அறியாத நேரத்துல, அசந்து உறங்குகிற நேரமா இருக்கட்டும், இல்ல ஆபத்தை நெருங்குகிற நேரமா இருக்கட்டும், நம்மை ஆண்டவர் காத்து கொள்றாருன்னா அவர் ஒரு பாதுகாப்பை எப்படியோ என்னென்னதுக்கு எது இருக்குமோ அதெல்லாம் வச்சிருக்காரு. இப்ப நெருப்பு பட்டுக்கிற இடத்துல நெருப்பு படாம சில பேரை காத்துற முடியுது, காத்திருக்கிறாங்க. அங்க நம்ம நிறைய சாட்சி சொல்றோம், கேட்கிறோம்ல, அங்கெல்லாம் அப்படி நடந்துச்சு. ஆனா அப்ப அங்க மாத்திரம் நடக்கல, அந்த இடத்துல மாத்திரம் வரல, அந்த இடத்துல மாத்திரம் மழை பெய்யல, அந்த இடத்துல மாத்திரம் தீ வரல, நெருப்பு வரல. இப்படி எல்லாம் நம்ம செய்தியை கேட்கிறோமே, அது ஏன்னா அது கர்த்தருடைய பாதுகாப்பு. அவர் அந்த இடத்துல நெருப்பு வராம தடை செய்திருக்கிறார். அங்க அவர் எப்படி தண்ணி ஒரு கெமிக்கல் போட்டு அந்த நெருப்பை அணைச்சு நெருப்பு நெருங்காம இருக்க முடியுமோ, அது மாதிரி அந்த ஆண்டவருடைய கரத்தை அவர் அங்க வைத்திருக்கிறார்.
இப்படி அந்த ஊழியக்காரங்களுக்கு சுற்றி காவலுக்கு இருந்தவங்க போல நம்ம கண்களுக்கு தெரியாது. நாம செய்ய வேண்டியதெல்லாம் ஆண்டவரை நம்பி, எசப்பா எங்களை காப்பாத்துங்க, உண்மையே தான். படுக்கும்போது ஒப்பு கொடுத்து படுக்கணும். இதுக்குதான் நம்ம எப்பவுமே ஜப சிந்தையோட இருக்கணும், விசுவாசத்தோட இருக்கணும், தைரியமா இருக்கணும். அந்த சின்ன குழந்தை அவன் தைரியமா இருந்திருக்கான். அப்படி இருக்கும்போது இந்த காரியங்கள் கர்த்தர் நம்மை காத்துக்கொள்வார். அதே சமயத்துல அப்படிப்பட்டவர்களுக்கு அந்த நெருப்ப இன்னும் ஊதுற மாதிரி அவங்களுடைய விக்கெட்னஸை, அவங்களுடைய பொல்லாப்பே அந்த நெருப்பை இன்னும் இன்னும் அதிகமாய் பற்ற வைத்து அந்த நியாய தீர்ப்புக்குள்ளாக அங்கேயே அவர்களை பஸ்பமாக்கிறார். இன்னொன்னு நாம இந்த இதுல நம்ம நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு காரியம், வேதத்துல நம்ம கர்த்தருடைய தண்டனை, நியாய தீர்ப்பு அப்படிலாம் சொல்றோம்ல, அது ஏதோ ஒரு நாள் நடக்குதுன்றது நம்ம எல்லாம் முதல்ல நல்லா விளங்கிக்கணும். ஆனா அப்பப்ப காலகட்டங்கள்ல கர்த்தர் செய்துகிட்டே தான் இருக்கார். இந்த காலத்துல இது நடக்கிறதுக்கு இன்னொன்னு நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நாம ஏதோ அவங்களுடைய அட்டாக்னாலதான் இது நடந்திருக்கு, இந்த போர்னாலதான் இந்த விளைவு வந்திருக்கு, அல்லது இந்த சுனாமினாலதான் இந்த விளைவு வந்துச்சு, இந்த பூமி அதிர்ச்சினால இந்த கட்டடங்கள்லாம் விழுந்து இந்த மாதிரி நம்ம எத்தனை இடத்துல பார்த்துருக்கோம், பக்கத்துல இருக்கிற அத்தனை கட்டடம் விழுந்திருக்கும், ஒரு சின்ன குச்சு மதுரை வீடு அல்லது ஒரு மண் வீடு ஒரு இது தாக்கப்பட்டிருக்கும். அதையும் நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் கர்த்தர் அனுமதிக்கிற காரியங்கள். இப்ப இதெல்லாம் வாசிக்கிறதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், கர்த்தரே இந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய எதிரிகளை அவரே அவர்களை தூண்டிவிட்டு இவர்களை தாக்கும்படியாய் சில நம்ம சீரியர்கள் அட்டாக் பண்ணாங்கன்னு நாம நினைக்கிறோம். இந்த சீரியர்களை ஏன் கர்த்தர் தன் ஜனங்களை அட்டாக் பண்ண விட்டாரு? இதுதான் காரணம். இவங்கள்ட்ட இருந்த பொல்லாப்பு, இவங்கள்ட்ட இருந்த விக்கெட்னஸ், இவங்கள்ட்ட இருந்த பாவ நிலைமை, கர்த்தரிடத்துல திரும்பாத நிலைமை, கர்த்தருக்கு கீழ்ப்படியாத நிலைமை, இதுதான் இந்த தண்டனையை வரவழைத்திருக்கிறது. இப்படி ஒரு தெளிவான கண்ணோட்டத்தோடு நம்ம நடக்கிற சிந்தனைகள், நமக்கு நடக்கிற பிரச்சனைகள், சூழ்நிலைகள் எல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்ம இன்னும் தெளிவாய் காரியங்களை விளங்கி கொள்ள முடியும். இது ஆண்டவருடைய காரியங்கள் எல்லாமே ஒரு பெரிய ரகசியம், ஒரு பெரிய பொக்கிஷம். தோண்ட 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 ஒரு ஆங்கிள் நீங்க தோண்டிக்கிட்டே பார்த்தீங்கன்னா புது புது காரியங்கள் வெளிப்படும். அதுதான் த லிவிங் பைபிள், அவருடைய ஜீவனுள்ள வசனங்கள், ஆழத்துவமானவைகள். ஒரு இதுல நாம பார்த்துக்கிட்டு போவோம், ஆனா அதுல இன்னும் நிறைய விதத்துல அதை நாம அணுக முடியும், அதை பார்க்க முடியும். ஸோ ஃபைனலா அந்த வசனத்தை முடிக்கும் போது என்ன சொல்றாரு, அவங்க பாவம் இன்னும் பெருகிக்கிட்டே இருக்கு, அவங்க பாகத்திலேயே இருக்காங்க, அதனால கர்த்தருடைய கரம் நீட்டினபடியே இருக்கிறது. கடைசி வசனம் அப்படிதான் முடியும். அவருடைய கோபம் மாறாமல் கர்த்தருடைய கரம் நீட்டினபடியே இருக்கிறது. ஒருவேளை இன்றைக்கும் அது நீட்டினபடியே இருக்கிறது. இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, நம்ம அழிஞ்சு போகாம ஒவ்வொன்றிலையும் நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கோம், தப்பிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. அன்றைக்கு இருந்த ஜனங்களை போலதான் இன்னைக்கும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதான் நான் சொன்னேன், கர்த்தரே பாதுகாக்கிறார் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. கர்த்தரையும் அதுல சேர்த்து இழுத்துக்குவாங்க. தங்க நிலைமையை அவங்க உணரவே இல்லை, இன்றும் உணராமல் இருக்கிறார். அதனாலதான் நம்ம இஸ்ரவேலுக்காக அதிகமாய் ஜெபிக்கணும், இஸ்ரேல் ஜனங்களுக்காக சமாதானத்துக்காக ஜெபிக்கணும். அது மாத்திரம் இல்ல, இந்த இஸ்ரேல் ஜனங்களை போல நாமும் எந்த சமயத்திலும் நம்முடைய குடும்பத்துல, தனிப்பட்ட வாழ்வுல, தேசத்துல காரியங்களை செய்வதில் இருந்துவிட கூடாது. ஏன்னா கர்த்தர் நம்ம தான் கணக்கு கேட்பாரு. அறியாத அந்த ஜனங்கள் செய்கிற எந்த காரியத்தையும் கர்த்தர் கேட்க மாட்டார். அவங்க ஆக்சுவலா அவங்க ஆண்டவருடைய கையில ஒரு கருவி. ஜெபிக்கிறோம், கர்த்தர் தான் அவரை அங்க வைக்கிறாங்க, அவங்க மூலமா கர்த்தர் காரியங்களை செய்யறாரு.
அப்போ அந்த கருவியாய் கர்த்தர் அவர்களை பயன்படுத்துறார். எதுக்கு? நாம உணர்றதுக்கு. நாம மனம் திரும்பினோம்னா காரியம் மாறிடும். மனம் திரும்பலைன்னா நிலைமை அப்படிதான் இருக்கும், இன்னும் மோசமா போகும். இதை எப்பொழுது ஞாபகத்தில் வைத்து நம் பொறுப்பை உணர்ந்து நாம நம்முடைய தனி வாழ்க்கை, பொதுவான வாழ்க்கை, சபை வாழ்க்கை எல்லாவற்றையும் ஜாக்கிரதையாய் நடக்க வேண்டும். ஏன்னு சொன்னா தொடக்கத்துல அருமையா ஷீலா பாடினது மாதிரி கொஞ்ச காலம் கொஞ்ச காலமே தான் இருக்கு. இன்னும் கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கணும். ஆனா கர்த்தர் விடுதலை தந்துருவார். ஆனா இனி காலம் செல்லாது, இருக்கிறதும் கொஞ்ச காலம்தான்றதையும் ஞாபகத்துல நாம யாராவது ஜெபிங்க. யாராவது ஜெபி. நான் தண்ணி ஜீவனுள்ள குடிச்சு தேவன் ஜீவனுள்ள தேவனே, நன்றியுள்ள இதயத்தோடப்பா நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த வேளையும் தகப்பனே, உடைய வார்த்தைகள் நாங்கள் ஆண்டவரே தியானிக்க சிந்திக்க நீதாமே கொடுத்த இந்த வேலைக்காக நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் அப்பா. தகப்பனே, நீர் வல்லமுள்ள தேவனாகப்பா, நித்திய பிதாவாக ஆண்டவரே, சமாதான பிரபுவாக நீர் எங்களுக்கு இருக்கிறபடினா நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் கர்த்தாவே. தகப்பனே அப்பா, ஆண்டவரே உடைய கோபாக்கனை எப்படிப்பட்டதா இருக்கும் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. உடைய கோபாக்கனைக்கு ஆளாக உடைய கர்த்தாவே நீர் கொடுத்திருக்கிற நாட்கள் ஆண்டவரே. அப்பா, இன்னுமா நாங்களை தாட்டி ஆண்டவரே, உடைய முகத்தை தேடி ஆண்டவரே, உனக்கு பிரியமில்லாத காரியங்களை எங்களை விட்டு விலக்கி ஆண்டவரே. தகப்பனப்பா ஆண்டவரே, நம்முடைய சமூகத்தை நாங்கள் ஆண்டவரே மன்னிப்பை பெற்றவர்களாய் கர்த்தாவே, தேசத்துக்கு சேமத்தை கொடுக்கிறவர்களாய் காணப்படப்பா. ஆவியானவரே, நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பர் இயேசு மூலம் தாழ்மையோடு பணியோடு வேண்டுகிறோம். ஜெபங்கள் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். ஆமென். Thank you for the prayer. Thank you for the song. நல்லா இருந்தது பாடல், ஜெபம். வாழ்க்கையிலும் நாம இத கற்றுக்கொண்டத அபியாசிக்கணும். அப்பதான் கர்த்தர் பிரியப்படுவார். நாம நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்கள் இருக்கு. வாசிச்சுட்டு போயிடக்கூடாது. நம்ம வாசித்ததை ஞாபகத்தில் வைத்து கொஞ்சமாவது ஒரு மாற்றம் இருக்கணும். சமாதானத்தை உடனுக்குடனே நம்ம சமாதானம் செய்கிற அந்த ஒரு பழக்கத்துக்கு வந்துடணும். நம்ம பேர்ல வேற எந்த கடனும் இருக்கக்கூடாது, அன்பின் கடனை தவிரன்னு ஒரு இடத்துல பவுல் சொல்வார். நமக்கு அவங்களுக்கு உறவு சரியில்லாம இருந்தா கர்த்தர் அதையும் கணக்கு கேட்பார்ல. அப்ப தாவீதுக்கே சொல்றாரு, நீ ஆலயத்தை கட்ட முடியாது, ஏன்னா உன் கை ரத்த பழியால் நிறைந்திருக்கு. இப்படி நம்ம எதையாவது ஆண்டவர் வைத்திருக்கிற உன்னதமான ஒரு ஆசீர்வாதத்தை நான் உனக்கு கொடுக்க முடியாது, ஏன்னா நீ இன்னும் பெர்ஃபெக்ட் ஆகலன்னு சொன்னா எப்படி இருக்கும்? அதனால நமக்கு ஞாபகத்துக்கு இருக்கிற, நமக்கு தெரியற ஆண்டவர் உணர்த்திட்டே இருப்பாரு. செய்கிற யார் மேலாவது நமக்கு கசப்பு இருக்குன்னா, யார் மேலாவது இன்னும் நமக்கு பகை இருக்குன்னா, நிறைய சமயத்துல நம்ம குடும்பங்கள்ல கேள்விப்படுறோம்ல, நாங்களும் அவங்களும் போக்குவரத்தே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய குடும்பங்கள்ல இந்த சொத்துனால பிரச்சனை வரும். நாம முந்திக்குவோமே, ஏன்னா நாம ஆண்டவருடைய பிள்ளைங்க. அவங்க நம்மள ரொம்ப ஒரு மாதிரி கேவலமா நினைச்சா கூட இங்கதானே நினைக்கிறாங்க. பரலோகத்துல நமக்கு ஜீவகிரீடம் தருவார்ல, அதுக்குன்னு ஒரு தனி ஸ்பெஷல் ரிவார்டு வச்சிருப்பார்ல. எது நமக்கு முக்கியம்? அப்படி நம்மை சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். அவங்க நம்மள அவங்கதான் தப்பு செஞ்சாங்க, அவங்க கேட்கட்டுமேன்னு நம்ம நினைக்கலாம். ஆனா அப்படி நினைக்காம நாம போய் முன்னால போயிட்டோம்னா நமக்கு ஆண்டவர் இன்னொரு பிளஸ் பாயிண்ட் அங்க வச்சிருவார். நமக்கு ஒரு இப்ப எப்படி இந்த இதுல எல்லாம் ஆட் பண்றோங்கிறாங்களே, அது மாதிரி நமக்கு அங்க பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணிடுவார், ஆண்டவர் ஆட் பண்ணிடுவார். ஸோ நம்முடைய வாழ்க்கைய ரொம்ப ஜாக்கிரதையா ஆண்டவருக்கு பிரியமா நடக்க கற்றுப்போம்.
தேங்க்யூ. காட் bless யூ ஆல். அடுத்த வாரம் ஸ்டடி இல்ல, அதுக்கு அடுத்த வாரம் நம்ம மீட் பண்ணுவோம். So, 6ஆம் தேதி. ஆமா, 7ஆம் தேதி 7ஆம் தேதின்னு நினைக்கிறேன். Am I right? 6ஆம். Yeah, 6. Okay. Thank you. 6ஆம் தேதி. தேங்க்யூ. God bless you. God bless you. சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. யாரோ பேசுனீங்களே? சரி, ஹெல்த்த தேங்க்யூ. பார்த்துடுங்களா? ஹெல்த்த பார்த்துடுங்க. ஹெல்த்த பார்த்துடுங்க. தேங்க்யூ. அது ஏதோ ஒரு தொண்டை காஞ்சிருச்சு, அவ்வளவுதான். தேங்க்யூம்மா. காட் bless you. ஓகேம்மா, ஓகே. Continue to pray.